சீனாவில் 30 லட்சம் இளைஞர்களுக்கு மணப்பெண் தட்டுப்பாடு. சீனாவில் சுமார் 30 லட்சம் இளைஞர்களுக்கு மணப்பெண் தட்டுப்பாடு என்ற சூழல் நிலவி வருகிறது. இதனால் வங்கதேசத்திலிருந்து மணப்பெண்களை கடத்தி சட்டவிரோதமாக திருமணம் செய்ய சீன மணமகன்கள் முன்வருகின்றனர். தரகர்கள் இணைய விளம்பரங்கள் மூலம் இதுபோன்ற திருமணங்கள் நடக்கின்றன. இதனால் வங்கதேசத்தில் உள்ள சீன இளைஞர்கள் யாரும் வெளிநாட்டு பெண்களை மணக்க வேண்டாம் என அந்நாட்டு தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. வங்கதேச பெண்களை சீன இளைஞர்கள் பெரும்பாலும் சட்டவிரோத தரகர்கள் மூலமாகவே இதுபோன்ற திருமணங்கள் நடைபெறுகின்றது. இதை மணப்பெண் ஷாப்பிங் என குறிப்பிட்டுள்ள சீன தூதரகம் இதுபோன்ற காரியங்களில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் ஒன்றாக சீனா இருக்கிறது. இருந்தாலும் சில காரணங்களால் சீன இளைஞர்களுக்கு திருமணம் நடப்பதில் சிக்கல் இருக்கிறது. இதற்கிடையே திருமணம் தொடர்பாக வங்கதேசத்தில் உள்ள சீன தூதரகம் இப்போது மிக முக்கியமான ஒரு அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது. சீனாவில் இப்போது மணப்பெண்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வங்கதேசத்தை சேர்ந்த பெண்களை திருமணம் செய்து அவர்களை சட்டவிரோதமாக சீனாவில் அழைத்து வந்து விடுகிறார்கள். இதை வைத்து அங்கு மிகப்பெரிய மோசடிகளும் நடக்க ஆரம்பித்துவிட்டது. அதாவது சீன இளைஞர்களிடம் அழகான பெண்களின் போட்டோக்களை காட்டி இவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம் என சொல்லி பணத்தை பறிக்கும் கும்பல் மோசடி செய்து வருகிறதாம். சட்டவிரோதமாக எல்லை தாண்டிய திருமண ஏற்பாடுகளை தவிர்க்கவும் ஆன்லைன் திருமண திட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என குடிமக்களை சீனா வலியுறுத்தியது. எல்லை தாண்டிய டேட்டிங் என்று விளம்பரப்படுத்தி சிலர் வலை விரிப்பதாகவும் அதில் ஏமாற வேண்டாம் என்றும் கூறியுள்ளது. இதுபோல வெளிநாட்டு மனைவிகள் என்பதை பார்த்து ஏமாற வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பவர்ட் பாய் மேலும் வெளிநாட்டு மனைவியை வாங்குவது என சிலர் விளம்பரப்படுத்தவும் நிலையில் அதை நிராகரிக்கவும் வங்கதேச பெண்களை திருமணம் செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறை கவனமாக சிந்திக்கவும் வலியுறுத்துகிறது. சீனாவில் இதற்கு முன்பு பல ஆண்டுகள் ஒரு குழந்தை கொள்கை இருந்தது. அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெறுவோருக்கு அரசு வேலை உட்பட பல சலுகைகள் மறுக்கப்படும். இதனால் அந்த காலகட்டத்தில் மக்கள் பலரும் ஆண் குழந்தைகளையே பெற விரும்பினர். இதனால் சீனாவில் பாலின ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டது. இதனால் இப்போது சீனாவில் சுமார் 30 லட்சம் இளைஞர்கள் வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க முடியாமல் சிரமப்படுகிறார்கள். இதன் காரணமாகவே வெளிநாட்டு பெண்களுக்கு தேவை அதிகரித்துள்ளது. இதை பயன்படுத்திக் கொள்ளும் சில கிரிமினல் கும்பல்கள் வங்கதேசத்தில் பெண்களை கடத்தி சீன இளைஞர்களுக்கு திருமணத்திற்கு விற்றுவிடுகிறார்கள். சட்டவிரோதமாக நடக்கும் இந்த திருமணங்களை சீன தூதரகம் கடுமையாக எச்சரித்துள்ளது.